நண்பா நம்ம எல்லாருமே ஃபிட்னஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஆனால் அதை வீட்டில் கொடுக்கக்கூடிய உணவை வச்சு நம்ம எப்படி ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்தோன்னா சாப்பாடு இருக்கும். ஸோ சாப்பாடு வந்து பார்த்தோன்னா அளவாக கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அது கூட பார்த்தோன்னா தயிர். ஸோ வந்து பார்த்தோன்னா இதை வெயிட் போடணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பார்த்தோன்னா தயிர் வந்து டெய்லி கூட யூஸ் பண்ணலாம். இதுக்கு சைடிஷ்காக பார்த்தோன்னா கருணக்கிழங்கு வறுவல். ஸோ ஆயில் கம்மியாக போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ சாதம் எப்போவுமே பார்த்தோன்னா அளவு கம்மியாக எடுத்துக்கோங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா தயிர் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ சீசன் ஃபுட்டு எப்போவுமே கிடைக்கக்கூடிய மாம்பழம். ஸோ அதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி சைடிஷாக இருக்குது. ஸோ இதுவே நம்மளுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ மாம்பழத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மசில் க்ரோ ஆகும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கருணக்கிழங்குலேயும் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் நிறைய வந்து தீர்க்குன்றாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா நேச்சுரலாக வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம வந்து எப்போவுமே ஃபிட்னஸாக இருக்கலாம். ஸோ அதை எப்படி எவ்வளோ சாப்பிட்ணுன்னு தெரிஞ்சால் போதும், நம்ம வந்து ஃபிட்னஸை நேச்சுரலாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப்